சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மதுரையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு தொடர்பாக ஆலோசனைகள் செய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முன்னிலையில வைக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக முதலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதன் பிறகு பொருளாளர் டி.ஆர். பாலு, அதன் பிறகு பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கனிமொழி, திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், ஐ. பெரியசாமி ஆகியோரும், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அதே போன்று அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் எல்லாம் அவர்கள் முன்னிலையில இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுகவை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக 76 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில 76 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், அதுல பெரும்பாலானோர் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. எதிர்வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முழு பணிகளை ஏற்கனவே திமுக தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று தொடர்ந்து முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய நிலையிலும் அதற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், அங்காங்கே பூத் வாரியாக நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் என்று போன்ற பல்வேறு வகையிலான ஆலோசனைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் திமுகவில் அமைப்பு ரீதியாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களை பெருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கான பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் இருந்த சுற்றுலா பயணிகள் 26 பேருக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அவர்களுக்கான உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மௌன அஞ்சலி இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் நாடு போற்றக்கூடிய 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்புல தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்கள்ல கூட்டம் நடத்தப்படக்கூடிய நிலையில அதனை சித்தப்படுத்த வேண்டும், அரசினுடைய சாதனைகளை தமிழகம் முழுவதும் விளக்கக்கூடிய வகையில் பொதுக்கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாம் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மூலமாக தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே எத்தனை தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன, அந்த தீர்மானங்கள் எவை குறிப்பான ஒரு விரிவான தகவல்கள் இன்னும் நேரத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.